இந்த வீடியோ வந்து டூர் ட்ரிப்போட செகண்ட் டே தான் ஃபுல் வீடியோவே கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவுமே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் என்கேஜிங்காக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுங்க. ஃபயர் கேம்ப் செட்டப் இருக்கிற மாதிரியான ரெசார்ட் தான் வந்து புக் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். கோவளம் பீச் பக்கத்தில் வந்து பீச் வியூ இருக்கக்கூடிய ரெசார்ட் வந்து அட் த சேம் டைம் வந்து ஃபயர் கேம்பும் இருக்கிற மாதிரியான ரெசார்ட் தான் வந்து புக் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். பீச் பக்கத்தில் வந்து ரெசார்ட் எதுவுமே கிடைக்கல, ஏன்னா வந்து ஹாலிடேஸ்னால புக் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் மெயினில் வந்து நாங்கள் இந்த ரெசார்ட்டை வந்து புக் பண்ணியிருந்தோம். ஃபயர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ண பிகினிங் எல்லாமே கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஹப்பிக்கு வந்து ஒரு பாட்டு வந்து டெடிகேட் பண்ணுறது மாதிரியான ஒரு சாங்கை வந்து பாடியிருந்தோம். அப்புறமா வந்து ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு சாங்கை வந்து அவங்க பாடினாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து குழந்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கரில் வந்து பாட்டு போட்டு செமையாக வந்து டான்ஸ் எல்லாமே ஆடிட்டு இருந்தோம். டான்ஸ் ஆடுறது எல்லாருமே என்னோட ஃபேமிலி மெட்ஸ் தான். டூர் பிளான் பண்ணும்போது கூட நான் இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல. அங்கே போன பிறகு நம்மளோட வைபுக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அகெயின் அங்கேயே கோவளத்துலேயே வந்து பேராகிளைடிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபுல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது என்னோட கொழுந்தன்ஸ், அப்புறமா சிஸ்டர்லாம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பேராகிளைடிங் பண்ணுறதுக்கான ஏஜென்ட் வந்து எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 2500 சொல்லிட்டு 5000 சொல்லிட்டு பேசினாங்க. ஃபைனலாக வந்து பர் கப்பலுக்கு வந்து 3500 சொல்லிட்டு நாங்கள் வந்து பேசியிருந்தோம். டோட்டலாக வந்து 4 ஆக்டிவிட்டின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் போட்டில் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அகெயின் வந்து ஒரு ஷிப் மாதிரி ஒரு சின்ன ஷிப் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஷிப்பில் நம்மளை ஏற்றிட்டு
ஜாக்கெட் அப்புறமா நிறைய கிளிப்ஸ் எல்லாமே மாட்டிட்டு அப்புறம் தான் நம்மளை வந்து ரைஸ் பண்ண வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நம்மளை டிப் பண்ணுவாங்க தண்ணியில். அதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மேலே ஒன்ஸ் ரைஸ் ஆன பிறகு எந்த பயமுமே இல்லை, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம ஒரு ஆழ்கடலில் மேலே வந்து நம்ம ஹைட்டில் பறக்கிறோம், அந்த ஃபீலை நம்ம சொல்லவே முடியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதை வந்து நம்மளால் இது பண்ண முடியும். நீங்களும் கோவளத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹைட்டுனா பயப்படுறவங்க வந்து கண்டிப்பாக இதை பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஒன்ஸ் ரைஸ் ஆகிடுச்சுன்னா எந்த பயமுமே இல்லை. ஹைட்டுனா பயப்படுறவங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெரிய சீல நம்ம வந்து பறந்துட்டு இருக்கும் போதுல எவ்வளோ ஃபீலாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து நாங்கள் வந்து ஜடாயு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அகைன் வந்து இடையில வந்து சாப்பிட வேண்டிய ப்ரோக்ராம் இருந்துச்சு. 2 o'clock கிளம்புனா அங்கே வந்து 4 o'clock அந்த டைம் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். தென் அங்கே போயிட்டு 4:30க்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து அந்த பிளானை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் லூலு மால் போகிற வழியிலே வந்து லூலு மால் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லூலு மாலுக்கு போயிட்டு தென் வர்க்கலாக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். லூலு மால் போயிட்டு வர்றதுக்கே வந்து 2 to 3 hours. போயிட்டு எதுவுமே பெருசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணல. பாப்பாவுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன டாய் ஒன்று அவன் வந்து ஆசைப்பட்டு பிடிச்சி வச்சுருந்தா. ஸோ அந்த டாய் மட்டும்தான் வாங்கி கொடுத்துருந்தோம். ஏன்னா வந்து ப்ரைஸ் எல்லாமே வந்து ஹை ப்ரைஸாக இருந்துச்சு. நான் வச்சுருந்த ஒரு சேம் பேக் வந்து அங்கே இருந்துச்சு. நான் வாங்கியிருந்தது 300 rupees நினைக்கிறேன் ஸ்லிங் பேக். அதே பேக் வந்து அங்கே 600 rupees. நம்ம வாங்குகிற விலையை விட மோர் தென் 3 times வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ப்ரைஸியாக இருந்துச்சுனால அங்கே வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. அப்புறம் பாப்பா வந்து இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டானால அவளை வந்து ட்ரெயினில் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். சுற்றி பார்த்துட்டு அப்படியே வர்க்கலா பீச் போகிறதான் பிளானு. அங்கே போகிறதுக்கே வந்து 8 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் எதுவுமே நான் வந்து வீடியோஸ் எதுவுமே நான் வந்து எடுக்கலை. அங்கே போகிறதுக்கே டைம் ஆனனால ரொம்ப வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. இதோட அவ்வளோதான் என்னோடய ட்ரிப் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுங்க. அவ்வளோதான், இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ வந்து இந்த வீடியோவோட ஃபினிஷிங்கில் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.